காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ஒருவரான கோபண்ணா நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். திரு கோபண்ணா, வணக்கம். வணக்கம். அதிரடியான முடிவை வைகோ திடீரென்று அறிவித்திருக்கிறார். இந்த முடிவை நீங்கள் எப்படி பாக்குறீங்க? இல்ல பொதுவாகவே அரசியல்ல எப்பயுமே குழப்பமான ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடியவராகத்தான் வைகோ இருந்து வருகிறார். அவர் எப்பயும் ஒரு ஒரு உணர்ச்சி பூர்வமாக தன்னை அரசியலிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிற ஒரு மனோபாவம் உள்ளவராகத்தான் அவர் இருந்து வருகிறார். உணர்ச்சிகளின் அடிப்படையில், அதாவது விரக்தியின் அடிப்படையில், உணர்ச்சிகளின் அடிப்படையில் ஒருவர் முடிவெடுக்கும் போது அந்த முடிவு பெரும்பாலும் தவறானதாகத்தான் இருக்கிறது. இந்த பிரச்சனையில அவர் ஏதோ ஒரு அமைப்பு இவருக்கு எதிராக முழக்கம் எழுப்பினார்கள், எதிர்ப்பு தெரிவித்தார்கள் என்ற அடிப்படையில வேட்புமனுவை அவர் தாக்கல் செய்வதிலிருந்து பின்வாங்குவது அவருக்கு ஏதோ அவநம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. இந்த முடிவை கூட அவர் தன்னுடைய மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு தெரிவிக்காமல் ஊடகங்கள் மூலமாக தெரிவிக்கிறதுல இருந்தே இவர் எந்த வகையில ஒருங்கிணைப்பு பணியை செய்கிறார் என்று தெரியவில்லை. ஆக ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறவரே ஒரு முடிவை தன்னிச்சையாக எடுத்து மற்றவர்களுக்கு ஊடகங்கள் தெரிவிக்கிற வகையில் தான் அந்த கூட்டணி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக இன்றைக்கு அந்த கூட்டணி மக்கள் நல கூட்டணி என்பது, தேமுதிக கூட்டணி என்பது, இந்த கூட்டணியினுடைய எதிர்காலத்தை அவருடைய அதுக்கு பின்னடைவு ஏற்படுகிற பணியை இன்றைக்கு ஒரு பக்கத்துல விஜயகாந்த் செய்கிறார், இன்னொரு பக்கம் வைகோ செய்கிறார். அதைத்தான் இந்த முடிவு காட்டுகிறது. தேர்தலில் துணிச்சலாக பங்கேற்க வேண்டிய வைகோ ஏன் இத்தகைய ஒரு தோல்வி மனப்பான்மை கொண்ட ஒரு முடிவை ஏன் எடுத்தார் என்று பாக்குறப்ப அதற்கு திமுக மீது பழிபடுவது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. திமுகவிற்கும் இந்த பிரச்சனைக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று டி.கே. திலகவன் மறுத்திருக்கிறார்.